அனைவருக்கும் வணக்கம். நல்லா பழுத்து சாப்பிட விருப்பம் இல்லாமல் கட்டத்தில் இருக்கிற இந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்து காட்டுறேன். இதில் இப்போ 3/4 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். இதை பீஸ் போட்டு மிக்சிங் பவுலுக்கு சேர்ப்போம். கட்டி இல்லாமல் இப்படி மையா அரைக்கணும். மையா அடிச்சிட்டு இதோட 2 மேசக்கரண்டி கோர்ன்ஃப்ளவர் இது சேர்க்கிறேன். இதையும் சேர்த்துருக்கா மிக்சியில் சேர்த்து விடுவோம். அல்வாவுக்கு 400 கிராம் சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு பானி காய்ச்சுவோம். பாகு பதம் மட்டும் தேவையில்லை. பானியை காய்ச்சி பெஞ்சு வடித்து விடுறது. வேறு ஒரு பவுலில் இப்போ கஜுவையும் நெய்யையும் பொரிப்போம். 2 மேசக்கரண்டி நெய் விடுறேன். முதல்ல பாதாம் 5-6 சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். கஜுவும் கொஞ்சம் நெய்யில் பொரிப்போம். பொன்னிறமாக பொரி வட்டுட்டது. இதை எடுப்போம் முடியாத. அந்த நெய் மிச்சம் மீதியாக இருந்த அந்த நெய்யுக்குள்ளே இந்த அடிக்க வாழைப்பழத்தை ஊற்றுறோம். வாழைப்பழம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் இறுகும், தனித்தன்மை எல்லாம் வறண்டு அது மட்டும் இப்படியே கிண்டி கொண்டு இருப்போம். அதுக்கு பிறகு இந்த சர்க்கரை பானி சேர்க்க போகிறோம். மிச்சத்தை சேர்ப்போம். முழுக்கலையும். இதுதான் வாழைப்பழ அல்வா. இங்கே என்னென்று சொல்லி யோசிப்பீங்கள். வாழைப்பழத்திலே அல்வா இருக்கோன்னு யோசிப்பீங்கள். இதுதான் வாழைப்பழ அல்வா. சர்க்கரை பானி விட்டபடியாக கலர் வந்துட்டுது. சீனி போடுறேன்னு சொன்னால் நான் கரமல் செய்து தான் அதுக்கு விடணும். அப்படி தான் அந்த கலர் எடுக்கலாம். பதம் கிட்ட வந்துட்டுது. கடைசியாக இன்னும் 2 மேசக்கரண்டி நெய் விடுவோம். பொரிச்சு வச்சிருந்த கஜு அதுகளையும் போட்டு விடுவோம். பதம் வந்துட்டுது. நான் இதுக்கு ஒரு ஃப்ளேவரும் சேர்க்கையில், எனக்கு வாழைப்பழ ஃப்ளேவர் விருப்பமாக இருந்தது. அதால் ஒன்றும் சேர்க்கையில். நீங்கள் எதுவும் இலக்காய் தூள் எதுவும் சேர்க்கிறேன்டா சேருங்கோ. இறக்குவோம். பதம் தொட்டு பார்க்க கையில் ஒட்டாமல் இருக்கணும். மற்றது இப்படி அள்ளி போட அது சேராமல் அப்படியே மேலால் இருக்கணும். அதுதான் அந்த பதம். அந்த மாதிரி வந்திருக்கு. வாழைப்பழ அல்வா அந்த மாதிரி நல்லா வந்திருக்குது. பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும். வாழைப்பழ அல்வாவாண்டு யோசிக்கிற அளவுக்கு வித்தியாசமான ஒரு அல்வா. நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட்ஸ்களை போடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.